பணி நியமனத்தில் 888 கோடி ரூபாய் அளவிற்கு ஊழல் செய்திருக்கிறது தமிழ்நாடு அரசு என்ற கேள்வியை முன்வைத்திருக்கிறது அமலாக்கத்துறை. தற்போதைய சிறப்பு நேரலையில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்மோடு பத்திரிகையாளர் ராமன் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கார். சார் வணக்கம். வணக்கம் சார், தமிழ்நாடு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினால் வழங்கப்பட்ட பணி நியமன ஆணையில சுமார் 150 பேருக்கு 25 லட்சம் ரூபாய் முதல் 35 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்று பணி நியமன ஆணையை வழங்கியிருக்கிறார்கள். இது குறித்து விசாரணையின் தொடங்குங்கள் உடனடியாக என்று அமலாக்கத்துறை தமிழ்நாடுடைய டிஜிபிக்கு நேற்றைய முன்தினம் கடிதம் எழுதியிருக்கிறார்கள். இது குறித்து உங்களுடைய முதற்கட்ட பார்வை சார். நீங்கள் கேட்ட கேள்வி அனைத்தும் உண்மைதான். இந்த நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் டிஎன்பிசி மூலமாக பணியாளர்களை தேர்வு செய்யலிருந்து ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சி, எதிர்கட்சிகள் போன்ற கட்சிகள் தொடர்ந்து அந்த நேரத்தில் வற்புறுத்தினாங்க. ஆனா நகராட்சி நிர்வாகம் அதை கண்டுகொள்ளல. மாறாக அன்றைய காலகட்டத்தில் நகராட்சி நிர்வாகத்துறை இயக்குநராக இருந்த திரு சிவராஜ் ஐஏஎஸ் என்பவருடைய தலைமையில தான் ஒரு கமிட்டியை போட்டு அந்த கமிட்டி மூலமாக தமிழகத்தில் உள்ள மெட்ரோ வாட்டர், மாநகராட்சி, நகராட்சி, பேராட்சிகளில் ஒர்க் இன்ஸ்பெக்டர், ஓவர்சீஸ், ஜேஇ அண்ட் ஏஇ, அதாவது டிப்ளமா ஹோல்டர் அண்ட் பிஇ பட்டதாரிகள் இவர்களுக்கான அந்த தேர்வு எழுதின மாணவர்கள் அனைவரும் காரைக்குடியில் இரவு பகலாக புக்குகளை படித்து கஷ்டப்பட்டு எழுதினார்கள். ஆனால் எழுதும் போதே அங்கு அதில் 50% பேர் அமைச்சர், நகர்ப்புற அமைச்சரான நேரு அவருடைய உறவினர் நடத்தக்கூடிய கம்பெனிகள் மூலமாக பல பிஏக்களை வைத்து அதில் பல டிரான்சாக்சன்கள் நடந்து கொண்டன. இது ஏற்கனவே பல பத்திரிகைகள்லாம் வெளியிட்டிருக்காங்க. அந்த காலகட்டத்தில் இது முறையான தேர்வு அல்ல. நம்முடைய ஜெயா டிவியில பல முறை, ஜெயா பிளஸ்ல விவாதத்திலே நம்ம இதை பேசியிருக்கிறோம். இன்னைக்கு இடி இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குது. காரணம் என்ன? இப்ப இதனால செந்தில் பாலாஜியினுடைய நிலைப்பாடு எப்படியோ அதே போலதான் நம்ம இன்னைக்கு நகர்ப்புற அமைச்சருடைய நேருடைய நிர்வாகத்தை எடுத்துக்கொள்ள முடியும். காரணம் என்றால் ஒரு மனிதனுக்கு இதயம் எப்படியோ அதே போல்தான் உள்ளாட்சித்துறை ஒரு இதயம். அதில் தான் குடிநீர் திட்டம், தெருவிளக்கு திட்டம், பாதாளச்சாக்கடை திட்டம், பல்வேறு திட்டப்பணிகளை மக்களுக்காக செயல்படுறது இந்த உள்ளாட்சித்துறை தான். இந்த உள்ளாட்சித்துறையில இன்னைக்கு 2538 பேர் செலக்ஷன் பண்ணல. பாதிக்கு மேற்பட்ட அப்பாயின்மெண்ட்டுகள் மிகப்பெரிய ஊழல் நடந்துள்ளன. இடி ஒரு புள்ளிவரம் கொடுத்துருக்காங்க. இந்த புள்ளிவரத்தில் ஏற்கனவே இவங்க என்ன நினைச்சாங்கன்னா இது நமக்கு வெளியே வராது, அப்படியே சமாளிச்சு அனுப்பிடலாம் நினைச்சாங்க. இப்ப ஈடியே இந்த பிரச்சனையை வெளியே விட்டுருக்கனால இப்ப தமிழக அரசியலை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு அதிர்வுலக நிலை கொண்டுள்ளது. ரெண்டாவது என்னன்னா, ஏற்கனவே அமைச்சர் நேருடைய தம்பி நடத்தக்கூடிய ட்ரூ வேல்யூ ஹோம்ல ஏற்கனவே இடி ஐடில பல முறை சிக்கலாகி அவருடைய தம்பியான ரவிச்சந்திரன் பல்வேறு வழக்குகள் இருக்கிறாங்க. இது இன்னொரு விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் உள்ளாட்சி துறையில் அமைச்சர் நேரு அவருடைய நிர்வாகத்தில் 9 இடத்துல அவங்க நிர்வாகம் நடத்துறாங்க. ஆபீஸ் போட்டு அங்கிருந்தே கம்ப்ளீட்டா தெருவிளக்குகள் வரம் எல்லா விஷயமும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்ப இந்த பணி நியமனத்துல முக்கியமான கொண்டு கொள்வது என்னன்னா, இந்த பணியை ஆர்டர் போட்டு பணம் கொடுக்காதவர்களை அலக்களித்து வைத்து அதன் பிறகுதான் அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கிறாங்க. ஸோ இந்த அப்பாயின்மெண்ட் இது என்னன்னா, வெளியில சொல்ல முடியாத பல துயரங்களை இந்த பணியில் அனுமதிக்கப்பட்ட பல்வேறு ஏழை எளிய குடும்பத்தை சேர்ந்த அந்த மாணாக்கள் சொல்லலாத துயரங்களை அனுமதித்துக் கொண்டிருக்கிறார்கள். காரணம் பணம் கொடுத்தா நல்ல இடம் போடுறாங்க, பணம் இல்லாவிட்டால் சம்பந்தமே இல்லாத அவங்க வீட்டுக்கும் துறைக்கும் சம்பந்தமே இல்லாம பணியை நியமனம் பண்ணியிருக்கிறாங்க. இது மிகவும் கண்டிக்கத்தக்கது. தமிழ்நாட்டு அரசியலை ஆட்சியை பொறுத்தவரை இதுவரையிலும் எந்த அரசியல் கட்சியுமே இந்த மாதிரி மிகப்பெரிய பணி நியமனத்தை ஊழல் செய்யவில்லை. ஆகவே இந்த பணி நியமன ஊழல் மிகப்பெரிய பேசும் பொருளான ஒரு நிலைப்பாடு அதிர்வலை கிடைக்கிறது. இதற்கு முதலமைச்சர் தான் பொறுப்பேற்க வேண்டும். காரணம் என்றால் தன்னுடைய துறையில் நாங்க சிறப்பான ஆட்சி நடத்துறோம், எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்குறோம், மக்கள் சந்தோஷமா வாழ்றாங்கன்னா நாளுக்கு நாள் அடிக்கடி புது புது சினிமா படத்துக்கு டைட்டில் போட்ட மாதிரி உங்களை தேடி உங்களில் நான் என்னில் நீ என்று ஏமாற்றி கொண்டு இந்த துறை அமைச்சர்கள் எல்லாருமே இந்த மாதிரி பித்தராட்டம் தான் பண்றாங்க. இந்த பணி நியமன ஆணையை நிச்சயமாக ரத்து செய்து முறைப்படியாக டிஎன்பிசி மூலமாக பணி நியமனம் செய்ய வேண்டும் என்று என்னுடைய கருத்து. திரு ராமன், கல்வி அறிவுல தமிழ்நாடு தான் முதன்மையான மாநிலமாக திகழ்கிறது அப்படின்னு ஒவ்வொரு அரசு நிகழ்ச்சிகளிலேயுமே கல்வித்துறை சார்ந்த நிகழ்ச்சிகளிலும் உயர்கல்வித்துறை சார்ந்த நிகழ்ச்சிகளிலும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசுவதை நம்ம பல செய்திகளில் பார்த்திருப்போம். ஆனால் இங்கு கல்வி அறிவு எல்லாம் போதாது, அதையும் தாண்டி பணம் என்பதுதான் தேவை, பணம் இருந்தால் அரசு வேலை கிடைத்துவிடும் என்ற ஒரு நிலைக்கு தள்ளுகிறார்களா இந்த திமுக அரசு? நல்ல அருமையான கேள்வி. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு அரசு துறையில் ஒரு அதிகாரி அப்பாயின்மெண்ட் ஆகிலிருந்து பதவி உறுப்பிட்டு சொல்லிட்டு அதை ரிட்டையர்மெண்ட் ஆகி வீட்டுக்கு போயிடுவாங்க. அதன் பிறகு ரிட்டையர்மெண்ட் பண்ண அதிகாரி அந்த துறைக்கு தேவை என்றால் அரசு சீஃப் செக்ரட்டரி மூலமாக ஒப்பீனியன் பெற்று தான் நம்ம பையனை நியமனம் பண்ண. ஆனால் இந்த ஆட்சி 4 ஆண்டு காலமாக
ஒரே ஒரு உதாரணம், தமிழக பேராட்சி துறையில ஊழல் இயக்குநராக இருந்த மலையமானை ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகு அவரை கன்சல்டேஷன் என்ற பெயர்ல வந்து திடக்கழிவு மேலாண்மைக்காக அந்த பேராட்சி நிர்வாகத்தில் 498 பேராட்சி நிர்வாகத்தில் கொள்ளையடிப்பதற்காக அவரை கன்சல்டேஷன் போட்டிருந்தாங்க. அதே போல மெட்ரோ வாட்டர் துறையில ரிட்டையர்மெண்ட் ஆன ராமசாமி என்ற சிஐயும் பொன்னம்பலவன் என்ற சிஐயும் ஒருத்தர் டிரான்ஸ்பர் பிஓவும் இன்னொருத்தர் கன்சல்டேஷன் பிஓவும் போட்டு அவர் மெட்ரோ வாட்டரை டோட்டலாக மொட்டாடிச்சிருக்கிறாங்க. இன்னொரு கண்காணிப்பு பிரிவான தங்கவேல் என்பவர் தோட்போர்டு டிபார்ட்மெண்ட்ல அவரையும் பிஓன்னு போட்டிருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு இந்த துறை நகர்ப்புற அமைச்சருடைய துறையில ஒவ்வொரு துறையிலையும் ஊழலில் மிதந்து ஊழலை குளித்து ஊழலே புரண்டு இருந்த ரிட்டையர்மெண்ட் அதிகாரிகள் எல்லாம் கன்சல்டேஷன் பேர்ல வைத்து கொள்ளையெடுத்துக்கக்கூடிய ஒரு கூட்டு குரூப் கம்பெனி மாதிரி ஒரு ஆட்சி நடத்த மாதிரி இல்லை. முழுக்க ஊழலுடைய உச்சத்துல உள்ள நிலைப்பாடு தான் உங்கள்ட்ட நான் வெளிச்சம் போட்டு காட்டுறேன். இந்த அரசு வந்து முதலமைச்சர் பேசுவதெல்லாம் பாத்தீங்கன்னா அவரே சொல்லுவாரு, சீனி சக்கர சித்தப்பா சீட்டு எழுதி நக்காப்பா என்று. இவருடைய பேச்சு எல்லாம் சீட்டில் தான் எழுதி நக்க வேண்டும் தவிர்த்து செயலி விடுதல் எதுவும் கிடையாது. காரணம், இந்த ஆட்சியில் பாதிக்கப்பட்ட அமைச்சர்கள் முதலமைச்சர்கள் பேச்சே கேட்பதில்லை. அப்படி என்பது எப்படி கல்வி வந்து எங்க பிள்ளைகள் படிக்கணும் அவங்களுடைய நிலைப்பாடு. ஏற்கனவே தமிழ்நாட்டில் வந்து இவங்க ஆட்சிக்கு முன்னாலே எல்லா கல்வி திறங்கிறதுல 100 ஆண்டு காலமாக வெற்றி நடை போட்டு இந்தியாவிலே முதன்மையான கல்வித்துறை வந்து இவரால் ஒன்றும் இல்லை, இவரால் ஒன்றும் செய்யலை. இவரால் வளர்ந்து கொண்டது சாரையா கம்பெனியும் இவர்களுடைய அமைச்சருடைய நிர்வாகத்தில் இருக்க மருத்துவக் கல்லூரிகள் தனியார் கல்லூரி நடத்துவதெல்லாம் யாரு எல்லாம் திமுக சேர்ந்தவங்க தான் நடத்துறாங்க. கல்வி வந்து இவ்வளவு வளரவில்லை. மக்களுடைய தனிமனித உழைப்பும் முயற்சியும் இவ்வளவு சுரண்டி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றாலே தவிர்த்து மக்களுடைய கல்விக்கு இந்த ஆட்சியினுடைய செயலுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. தொலைபேசி வாயிலாக வந்து உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ராமன்.